என்கிட்ட கேட்குற ஒன் ஆஃப் த மேஜர் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ எப்படி பக் பவுண்டி பண்ணுறது, எப்படி வந்து பக் பவுண்டியில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, மேஜராக நான் எந்த கான்ஃபரன்ஸ் ஆகட்டும், காலேஜஸ் ஆகட்டும், எங்கே போனாலுமே என்கிட்ட இந்த கேள்வி கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆண்ட்ராய்ட் பக் பவுண்டி செட்டப்பை பற்றி தான் நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த செட்டப் அண்ட் இந்த ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 2 வீக்ஸில் மட்டும் எனக்கு $2000 ப்ளஸ் பவுண்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த ஒர்க் ஃப்ளோ அண்ட் இந்த டூலை வந்து பார்த்திங்கன்னா நான் கடைசியில் உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸாகவும் கொடுக்க போகிறேன். அந்த ஓப்பன் சோர்ஸ் டூலை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த என்டையர் வீடியோவே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் நிறைய வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வெப் அப்ளிகேஷன் டார்கெட்ஸை டெஸ்ட் பண்ண போகிறதே கிடையாது. நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டார்கெட்ஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன் ப்ரோ வெப் அப்ளிகேஷனில் தானே எல்லாருமே பக் பவுண்டி நிறைய பண்ணுவாங்க, நீங்கள் ஏன் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்லி அதுதான் என்னோடய பாயிண்ட். வெப் அப்ளிகேஷனில் ரொம்ப அதிகமான க்ரௌட் இருக்குது. நீங்கள் த சான்சஸ் ஆஃப் ஃபைண்டிங் ஒரே ஒரு ஸ்மால் வேலிட் வல்னரபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி வெரி ஹார்ட். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை ஒரு அட்டாக் சர்ஃபேஸாக சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்டையர் ஒரு லேப் செட்டப் வேணும், உங்களுக்கு நிறைய டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், அண்ட் வந்து கோட் ரிவ்யூ பண்ணணும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கில் செட் தேவை. உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டூல்ஸ் எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்னு தெரியணும். உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டீகம்பைல் பண்ணி அந்த சோர்ஸ் கோடை ரீட் பண்ணி இட் இஸ் அ ஹெல் லாட் ஆஃப் ஒர்க். ஸோ அதனாலேயே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இது எல்லாத்துக்குமே சோம்பேறித்தனம் பட்டுட்டு அவங்க ஆண்ட்ராய்ட் டார்கெட் பக்கமே போக மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மேஜர் பாயிண்ட். நம்ம அதனால தான் இந்த ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி இதுக்குள்ளே மூவ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் ஃப்ளோ ஒரு டூல் ரன் ஆகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாட் சப்ஸ்கிரிப்ஷன் அது தேவைப்படும். இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஓலாமா வச்சு வேறு ஒரு மாடல்ஸ் வச்சு நீங்கள் கிளாடை யூஸ் பண்ணுறீங்கனாலும் இட் இஸ் வெல் அண்ட் குட் ஃபைன். ஸோ கிளாட் கோட்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டையர் ஒர்க் ஃப்ளோ ரன் ஆக போகுது. இது வந்து ஃப்யூச்சரில் நான் டெவலப் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா நான் ஒரு ஹார்னஸாக கூட பில்டு பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இந்த கிளாட் கோடோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெப்பாசிட்டரிக்கு வர இன்ட்ராக்ஷன்ஸை பொறுத்து ஐ வில் ட்ரை டு டிசைட் வாட் டு டூ ஆன் திஸ். ஸோ நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பேசிக் ஆண்ட்ராய்டு ஒர்க்கிங் செட்டப் கண்டிப்பாக வேணும். அந்த பேசிக் செட்டப் என்னென்னலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் இருக்க ஒரு எமுலேட்டர், ஏடிபி செஷன், ஏபிகே டூல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீட்ரா. இது மோஸ்ட் ஆஃப் த இந்த டூல்ஸ் விச் ஆர் எங்களால் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெப்பாசிட்டரியிலே உங்களுக்கு ஈஸியாக நான் வந்து அவைலபிளாக கொடுத்துருக்கேன். நீங்கள் க்ளோன் பண்ணுறது மூலியமாகவே டேரெக்டாக கிளாட் கோட் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ட் பண்ணிடும். உங்களோட லோக்கல் செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ எமுலேட்டர் ஆர் ஏதாவது ஒரு விஷயம் தேவை. அண்ட் ஒரு பர்ப் ஷூட் இருந்ததுன்னா வெல் அண்ட் குட். உங்களுக்கு இன்னும் நல்ல இந்த டார்கெட்ஸை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த ரெப்பாசிட்டரியை ஒரு பைப்லைன் மாதிரி பில்டு பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஏபிகே அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்கேன். உங்களோட டார்கெட் ஏபிகேவை எடுத்து நீங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் கிளாட் கோட் கிட்ட போயிட்டு இந்த ஏபிகே டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும். அந்த கிளாட் கோட் வந்து நம்ம ஆல்ரெடி பில்டு பண்ணி வச்சுருக்க ஒர்க் ஃப்ளோஸை ட்ரிகர் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்க மாதிரி இந்த அப்ளிகேஷனை டீகம்பைல் பண்ணி அதில் இருக்க சோர்ஸ் அண்ட் சிங்ஸை தனித்தனியாக பிரித்து அந்த டீகம்பைல் பண்ணதை ஒரு ஸ்கெப்டிக்கல் அனலைசரை வச்சு ஒரு மெயின் ஏஜெண்ட்டை வச்சு எல்லா சோர்ஸ் கோடும் ரீட் பண்ணி எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 1 என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கோடையும் ரீட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் த்ரெட் மாடல் ஹைப்போதீசிஸ் அண்ட் report.json ஒன்று கொடுக்கும். ஸோ இந்த report.json என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் த பைப்லைனில் இந்த report.json எடுத்து இந்த அப்ளிகேஷனை டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எமுலேட்டரில் புஷ் பண்ணி ஏடிபி யூஸ் பண்ணி எமுலேட்டரில் புஷ் பண்ணி இந்த ஹைப்போதீசிஸ் எல்லாமே வேலிடேட் பண்ண போகுது. இந்த ஹைப்போதீசிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாக்கர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இதோட இம்பேக்ட் என்ன எல்லாத்தையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த டைனமிக் அனாலிசிஸ் நடக்கும். ஒன்ஸ் இந்த டைனமிக் அனாலிசிஸ் நடந்து முடிஞ்சோடனே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஏபிஐ அனாலிசிஸ்க்கு போகும்.
இந்த ஏபிஐ அனாலிசிஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் மொபைல் அப்ளிகேஷன் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் பின்னிங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோன்னா, க்ளாட் ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிட்டு ஃப்ரீடா யூஸ் பண்ணி உங்களோட எஸ்எஸ்எல் பின்னிங்கை பைபாஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை நார்மல் யூசர் மாதிரி யூஸ் பண்ணி உங்களோட ஏபிஐஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஹைடார், ப்ரோக்கன் ஆக்சஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கும். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஸ்கில் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்கில் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா இதுக்கான டீட்டெயில்டு வல்னரபிலிட்டிக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் கிடைக்கும். அந்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ளோக்குள்ளே போகும். ஸ்டேஜ் 4க்குள்ளே அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கோர்ட் ரூம் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு வந்திருக்க வல்னரபிலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஜட்ஜாக இருப்பார், ஒருத்தர் வந்து ப்ராசிக்யூட்டராக இருப்பார், ஒருத்தர் டிஃபெண்டண்ட்டாக இருப்பார். ஸோ வந்து இந்த கோர்ட்டில் ரியல் ஹியரிங் நடக்கிற மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இது வல்னரபிலிட்டி தான், இது இல்லை இம்பாக்ட் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு ஏஜென்ட் வாதாடும். இன்னொரு ஏஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இது வல்னரபிலிட்டி இல்லை அப்படின்னு வாதாடும். எண்ட் ஆஃப் த டே ஜட்ஜ் will make a decision, இது இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கா, இது ரிப்போர்ட் வர்த்தியா அப்படின்னு ஜட்ஜ் will make a decision and judge will tell இது எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் இது எல்லாமே செட் ஆனதுக்கப்புறம் you will get a fully blown bug bounty report. இதை டேரெக்டாக எடுத்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது என்டையர் ஒர்க் ஃப்ளோவோட ஆர்கிடெக்சர். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிட்டப் யூஆர்எல்லை கிட் க்ளோன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு இந்த க்ளோன் பண்ண யூஆர்எல்குள்ளே ஒரு கிளாட் கோட் செட்டப் ரன் பண்ணிவிட்டு உங்களோட ஏபிகே ஃபைலை கொடுத்து நீங்கள் இதை டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி கன்சல்டண்ட்டாக இருக்கப்போ உங்களுக்கு அது வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்ஸில் டெஸ்ட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா ஒரு பக் பவுண்டி ஹண்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை நான் சும்மா இதை டெஸ்ட் பண்ணுறேன், இல்லை கற்றுக்க போகிறேன், ஒர்க் ஃப்ளோஸ் பில்ட் பண்ண கற்றுக்க போகிறேன் அப்படின்னா இந்த ஆர்கிடெக்சர் வந்து ஒரு சிம்பிள் ஆர்கிடெக்சர். இது வந்து ஒரு ஃபுல் ப்ளோன் டூலாக இன்னும் மாறலை. இது வந்து இந்த சிம்பிள் ஒர்க் ஃப்ளோவை நீங்கள் எடுத்து வேறு ஏதாவது செக்யூரிட்டி உங்களோட ஒர்க் ஃப்ளோஸில் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒர்க் ஃப்ளோ மூலிமா ஏதாவது பவுண்டிஸ் ஏதாவது மேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் என்னை சோஷியல் மீடியாவில் டேக் பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள். ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி டு see it. திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டா மக்களே, தேங்க்யூ.